அது தேவையில்லை. இல்லை இல்லை, வாய்ப்புகள் இல்லைன்னா நான் இங்கே உங்கள் முன்னாடி இந்த மாதிரி நடராஜனா வந்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவும் இல்லை, அந்த மாதிரி கிடையாது. இடையில எனக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக் அப் அண்ட் டவுன்லேயே இருந்தேன். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் நல்லபடியாக பண்ணேன். ஸோ ஆல்வேஸ் நான் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் கிடையாது. ஏன்னா என்னோடய வேலையை என்னோடய ப்ராசஸ் வந்து நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன். அது நடக்கும், எப்போ நடக்கணுமோ அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். இல்லை சார், அதுலேயுமே வந்து சில ஏற்றத்தாழ்வுகள் பார்ப்பதாகவும் அரசியல் மாதிரி இதுலேயும் கிரிக்கெட்லேயும் ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அவர் வந்து நடராஜன் புறக்கணிக்கப்படுறாரு, பல்வேறு விளையாட்டுகள் அவரை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இல்லை ரசிகர்கள் இடத்துல இருக்கு சார். இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. அந்த மாதிரி எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தாட் எனக்கும் வந்தது கிடையாது. கிரிக்கெட் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்லபடியாக நானும் நல்லபடியாக விளையாண்டுருக்கேன். ஸோ ஐபிஎல் இந்த சீசன் நல்லபடியாக போச்சு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை. வீரர்கள் எல்லாருமே உங்களை அரவணைத்து சொல்கிறாங்களா சார்? கண்டிப்பாக எல்லாருமே அரவணைக்கிறதுனால தான் நான் உங்கள் முன்னாடி ஒரு நடராஜனாக வந்து நின்றுட்டுருக்கேன். லாஸ்ட்டாக ஹிந்தி சம்மந்தமாக ஒரு இல்லைங்க, அந்த மாதிரி நான் எதுவுமே பேசவே இல்லை. அந்த மாதிரி எந்த தாட்டும் நான் பண்ணல. நான் பேசின விஷயம் நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொன்ன விஷயம். ஆனால் அது வந்து வேறு மாதிரி அது போட்டுட்டாங்க. மற்றபடி நான் மோட்டிவேஷனாக பேசினது அது வேறு மாதிரி போயிடுச்சு. அந்த டிஎன்பிஎல் பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்து ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சு ஃபீல் பண்ணல. ஒரு 4-5 வருஷமா தொடர்ந்து மேட்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஎல் அளவுக்கு பிரபலம் ஆயிடுச்சா? இன்னும் தேவைப்படுது. கண்டிப்பாங்க, அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஐபிஎல்க்கு அடுத்தது எல்லா ஸ்டேட்லேயும் வந்து டிஎன்பிஎல் மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த ப்ரீமியம் லீக் 2020 நடக்குது. பட் ஐபிஎல்க்கு அப்புறம் அதிகமாக வாட்ச் பண்ணுறது இந்த டிஎன்பிஎல் தான். ஸோ இந்த டிஎன்பிஎல்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 15 பேர் கிட்ட ஆடுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த டிஎன்பிஎல் தான். ஏன் சொல்கிறேன், நானும் டிஎன்பிஎல் மூலியமாக தான் வந்தேன். ஸோ அது வந்து இன்னும் நல்ல ரீச் இருக்குது. நிறைய பசங்க சின்ன பசங்களுக்கு நிறைய டேலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. ஸோ டிஎன்பிஎல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் கிராமப்புற இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது இல்லை, இதில் வருஷம் நீங்கள் பார்த்தீங்களா ஆரம்பித்ததுக்கு அப்போ எப்படி இருந்ததோ இப்போ வந்து கேம் வைஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பிளேயர்ஸும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. வருஷம் கண்டிப்பாக ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது டிஎன்பியில். சார் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்? கிரிக்கெட் பிளேயர்ஸுக்குள்ள எல்லாருக்கும் ஒன்று தான், கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நான் எல்லா இடத்துலையும் கிடைச்சிருக்கேன். ஸோ மெயின் திங் என்ன, நம்ம இப்போ என்ன நோக்கி நான் ஒரு கோல் நோக்கி போகிறேன்னா அதுக்கான பலன் வந்து நான் வந்து அந்த ப்ராசஸில் இருந்தால் தான் அதுக்கு கிடைக்கும். ஸோ மெயின் ஹார்ட் ஒர்க் தான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது. அது மட்டும் மெயின் திங், கடின உழைப்பு மட்டுமே. சார் இப்போ உள்ள கிரிக்கெட்டர்ஸ்லாம் பசங்க வீக்கெண்டில் பொழுதுபோக்குக்காண்டி போய் விளாட்றாங்க கிரிக்கெட். ஒரு சில பேர் வந்து இதுதான் லைஃப் அப்படின்ற மாதிரி போகிறப்ப பேரண்ட்ஸை நிறைய திட்டு வாங்குறாங்க. நீ வேலையை பார்த்து போன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சார்? இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் நான் கிரிக்கெட் ஆரம்பித்தப்போ இருந்தது. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் வந்து பசங்க என்ன ஒரு பேஷனாக இருக்காங்களோ அதை வந்து அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சிட்டியில் மட்டும் கிடையாது, எல்லா வில்லேஜ்லேயும் வந்து எல்லா பேரண்ட்ஸும் எல்லா துறையிலையும் கொண்டாந்து, அதாவது சின்ன பசங்களிலேருந்து கொண்டாந்து கிரிக்கெட் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கொண்டாந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து அவங்க வந்து முன்னுதாரணமாக நிற்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த மாதிரி இல்லை, எல்லோரும் பசங்க வந்து என்ன ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களோ அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸ், இந்த காலத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பிடிக்குது அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த பசங்க வந்து அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணாமல் நல்லபடியாக அதில் வந்து கடினமாக உழைச்சாங்களா அதுக்கான பலன் கிடைக்கும்.